உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். வரும் சட்டமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற தேசிய முற்போக்கு கூட்டணி சார்பில் விசிக வேட்பாளர் மாலதி போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் மாலதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மேல் நாரையப்பனூர் கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது கூட்டணி கட்சிக்காரர்களான காங்கிரஸ் கட்சியினருக்கு வாக்கு சேகரிக்க வரும் தகவலை தெரிவிக்கவில்லை என அந்த ஊரில் உள்ள மூத்த காங்கிரஸ் கட்சிக்காரர் ஒருவர் வேட்பாளரை கடிந்து பேசிய காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியது. கூட்டணி கட்சிக்கு என்ன மரியாதை? எங்க கிட்ட 300 ஓட்டு இருக்கு, ஓட்டுக்கு மட்டும்தான் கூட்டணி கட்சியா என்று ஒருவர் ஆத்திரத்தில் கொந்தளித்தார். வேறு வழியின்றி பெண் வேட்பாளர் மாலதி அந்த காங்கிரஸ் நிர்வாகியின் கையை பிடித்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அருகில் இருந்தவர் ஒருவர் ஆரம்பகால தலைவர் குடும்பம் காங்கிரஸ் மூத்த நிர்வாகி என மாலதியிடம் தெரிவித்தார். அப்போது வேட்பாளரோடு வந்தவர் ஒருவர் சரி சரி வாங்க என வேட்பாளரை அழைக்க இன்னும் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் மூத்த நிர்வாகி உன் வேலைய பாருடா என கொந்தளித்தார். இதனால் அங்கு சலசலப்பு நிலவியது. பின்னர் வேட்பாளரை அழைத்த நபர் காங்கிரஸ் நிர்வாகி கையை பிடித்து நீயும் வா என அழைக்க கோபத்தில் இருந்த அவர் வர மறுத்து திட்ட ஆரம்பித்தார். காங்கிரஸ் துண்டு அணிந்த மற்றொரு நபரோ ஓட்டு போட மட்டும்தான் கூட்டணின்னு நினைச்சியா என அவர் பங்குக்கும் ஆத்திரமடைந்தார். எனவே காங்கிரஸ் கட்சியினரை பண்ணையார் கட்சி என சிலர் விமர்சித்து வந்த நிலையில் விசிக வேட்பாளரை காலில் விழ வைத்த அதிர்ச்சி சம்பவத்தால் இன்னும் பண்ணையார்தனம் விட்டு போகவில்லையா என கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சின்னசேலம் செய்தியாளர் சங்கர். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.